டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழுக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக வரலாற்றில் முதன்முறையாக தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சியை பிடிக்க உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கவும், மாநிலங்களின் உரிமைகளை குறைக்கவும், மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகார ஆட்சியை திணிக்கவும் டெல்லியிலிருந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலானது என தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இதில் நிச்சயமாக தமிழ்நாடு வெல்லும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி உறுதி என்றும், மக்கள் எங்களுடன் நிற்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நேரடியாக தடம் பதிக்க முடியாததால் மறைமுக ஏற்பாடுகள் மூலம் சிலர் நுழைய முயல்கின்றனர் என்றும் சாடியுள்ளார். அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 80% நிறைவேற்றியுள்ளது. ஒன்றிய அரசு நிதி நெருக்கடிகள் மூலமாகவும் முக்கிய வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமலும் தமிழ்நாட்டுக்கு பாதகத்தை ஏற்படுத்த முயன்ற போதிலும் பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம். இவை தவிர எங்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்படாத பல முக்கிய முன்னெடுப்புகளை செயல்படுத்தி உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். பல கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டாலும் திமுகவின் தேர்தல் அறிக்கை மட்டுமே மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவதே எங்களின் முதன்மையான நோக்கமாகும். இந்த இலக்கை அடைவதற்காக திராவிட ஆட்சி முறையின் கீழ் தொடர்ச்சியான பொருளாதார முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு சவால்களை கடந்து தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் வழிநடத்தி வருகிறோம். மாநிலத்தின் பொருளாதாரத்தை 30 லட்சம் கோடியாக விரிவுபடுத்தியுள்ளோம். இந்தியாவிலேயே பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. மேலும் பணியிடங்களில் பெண்களின் விகிதம் மிக அதிகமாக உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடே முன்னிலை பெற்றுள்ளது. எனவே வதந்திகளை பரப்பி அச்சத்தை விதைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறாது. டெல்லி தலைமையிலான கூட்டணியின் இத்தகைய முயற்சிகளுக்கு தமிழ்நாட்டு பெண்களே தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். பழனிசாமி விரும்பினால் அவர் தனது பிரச்சாரத்தை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு எடுத்துச் சென்று அங்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பது குறித்து பேசலாம். ஒவ்வொரு மேடையிலும் நான் திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளை முன்வைத்து வருகிறேன். இதற்கு மாறாக பழனிசாமி தனிப்பட்ட தாக்குதல்களிலும் அவதூறுகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். தனது பதவிக்கால சாதனைகளை பற்றி பேச இயலாத அவர் இதுபோன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையே நம்பியிருப்பதாக தெரிகிறது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டுக்கு அளித்துள்ள பேட்டியில் சாடியுள்ளார்.